எல்லாருக்கும் வணக்கங்க. என்னங்க ஒரே ரஜினி வீடியோவே போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். இது வந்து இயல்பு. ஆமாங்க, ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் ஒரு ரகசியத்தை வந்து நம்ம வெளிவிடுறோம். அதாவது வந்து கிரியானால பெனிஃபிட்ஸு என்ன லைஃபோட இது. அது மாதிரி இந்த வீடியோவில் தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 73 இயர்ஸ்க்கு வந்து ஹவு ஹீ இஸ் வெரி எனர்ஜெட்டிக். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான். ஓகேவா? ஏன்னா 73 வயசுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குமான்னு யாருக்குமே எனக்கு தெரியல. சினி இண்டஸ்ட்ரியில் வந்து அவ்வளோ பேருக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி, அந்த ஒரு நடை ஆகட்டும், அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஸ்டைல்லாம் பக்கத்தில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு நேச்சுரல் எனர்ஜியை பேசுகிறதோ இதெல்லாமே இருக்குமான்னு கேட்டால் வந்து ரொம்ப ரேரஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிட்ருக்கும். அது ஒரு நார்மல் ஹியூமன் லைஃப்பில். இப்போது ரஜினி ஏன் அப்படி இருக்காருன்னா, சில பேர் வந்து அந்த ஒரு மூல அர்த்தத்தை வந்து பிடிக்கிறது இல்லை. எனக்கு தெரியுன்றதுனால அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது ரஜினி அவர்கள் ஒரு கிரியா யோகி. நிறைய இடத்துல வந்து ரஜினி எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், ஏன் அப்படி இருக்கார், 60 வயசு அப்புறம் வந்து அவருக்கு ஒரு டிசீஸ் வந்து கிட்னி இதானதுக்கப்புறமா டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து உயிரே வாழ முடியாதுன்ற நிலையில் இருந்தார். அகைன் ஈ காட் பேக் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு அவருடைய ப்ரேயர்ஸ் தான் காப்பாற்றுச்சுன்றது உண்மை. அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குன்றதை வந்து நிறைய பேர் பிடிக்க மாட்டாங்க. குருமார்களுடைய ஆசீர்வாதம். குருமார்கள்கிட்ட வந்து அவர் ரொம்பவே பணிவாக இருப்பார். குரு சொன்னால் ஒரு விஷயத்த அவர் அதை ஒரு விசாரணை கூட பண்ண மாட்டார், அதை அப்படியே செய்வார். அது வந்து ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் ஆக்சுவலாக எல்லாருக்குமே, மக்களுக்கு. அண்ட் லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட அவர் எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டாம், ஏன்னா நீங்களே வந்து நிறைய காட்சிகளில் வந்து அதை பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, ரஜினிகாந்த் அவர்கள் எனர்ஜிக்கு சீக்ரெட் என்ன? ஆன்மீகத்துக்கு வந்து அவ்வளோ பவர். From that day onwards, completely my life is changed. So many miracles happened in my life. யோகிகள், மகான்கள் காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் மிக முக்கியமானவர் மகா அவதார் பாபாஜி. அவர் மரணமில்லா பெரும் வாழ்வுடன் ஜீவ சஞ்சீவியாக வாழ்ந்து வருகிறார். அஷ்டமா சித்திகளை பெற்றவர். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கீதை அருளியது போல நம் யுகத்தில் கிரியா யோகத்தை அருளியவர். அவரது சீடர்கள் மூலம் யோகிகள், ரிஷிகள் மட்டுமே பயின்று வந்த கிரியா யோகத்தை இல்லறத்தில் ஈடுபட்ட மக்களும் அறிந்து கொள்ள செய்தவர். எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பது காற்றில் உள்ள பிராணசக்தி. அந்த சக்தியை பயிற்சி செய்வதுதான் கிரியாயோகம். கிரியாயோகத்தின் மூலம் பிராணசக்தி அதிகமாகும். அதனால் பல வருடங்களாக தவம் செய்த முனிவர்களுக்கு இணையாக சில வருடங்களில் கடவுளை அறியும் ஞானம் கிடைக்கும். அதை உணராமல் பணம், பொருள், அதிகாரம் என சுயநலத்திலும் முடிவில்லாத ஆசையிலும் சிக்கி தவிக்கும் மனிதர்களுக்கு வழிகாட்ட கிரியாயோகத்தை அருளிய மகாவதார் பாபாஜியின் பாத கமனங்களுக்கு. ஓகே, இப்போது இந்த சீக்ரெட் அப்படின்றீங்களா என்னங்க அப்படின்னா, காஸ்மிக் ஈத்தர், 2 எனர்ஜி இருக்குது. ஈத்தர்னா கதிர்வீச்சு, காஸ்மிக்னா பிரபஞ்சத்துலேருந்து வரக்கூடிய டோட்டல் பாடிக்கு தேவையான எனர்ஜி, சர்ப்ளஸ் எனர்ஜி, அதுதான் காஸ்மிக். அந்த காஸ்மிக் ஈத்தரை வச்சு உங்களால் அந்த மிக்சரை வச்சு என்ன வேணால் பண்ண முடியும். அது வந்து குண்டலினி ரைஸ் ஆகிறதுக்கு பயன்படுது. பசின்றது வந்து அது வந்து டோட்டலாக வேனிஷ் பண்ணிடும். தூக்கம்ன்றது வேனிஷ் பண்ணிடும். எனர்ஜி சர்ப்ளஸாக இருந்துக்கிட்டே இருக்கும் பாடியில். அது எப்படின்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ ஸ்லீப்பில் எனர்ஜி செல்ஸ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பிரெயினோடைய செல்ஸு, நர்வஸு, வெயின்ஸு, அதுக்கப்புறம் நம்ம பாடியில் போகிற சப்ளை கரண்ட்டு இது வந்து அதிகப்படுத்தி ஸ்திர நிலைக்கு வந்து பேட் செல்ஸை கில் பண்ணுறது தான் ஸ்லீப். வெரி பவர்ஃபுல். கரெக்டாக? அது இல்லைனா வந்து எவ்வளோ டயர்டாகிடும் நமக்கே தெரியுது. அதே மாதிரி உணவு சாப்பிடும்போது நர்வஸு, செல்ஸ் எல்லாமே புத்துணர்ச்சி அதுக்கு கிடைக்குது. இப்படி ரஜினிகாந்த் சாமி வந்துட்டு காஸ்மிக் டெக்னிக்ஸ் வந்து அவர் பயிற்சி பண்ணுறாரு. காஸ்மிக் டெக்னிக்ஸ்னால் என்னங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிரியா யோகத்தில் அந்த டெக்னிக்ஸ் இருக்குது. ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சிகள். அது நம்ம கிரியா யோகா செகண்ட் ஸ்டெப்பாக நிறைய பேருக்கு இங்கே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த
பயிற்சியை வந்துட்டு எவன் ஒருவன் ஃபாலோ பண்ணுறானோ எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி அவன் பாடியில் இருக்கும். இட் வில் ரீஸ்டோர் என்ன ஒரு மிராக்கலுங்க. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸால் நான் சொல்கிறேன். பாடியில் வந்து ரீஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் திடீர்னு அந்த எனர்ஜி நீங்கள் போடணுன்னா உடனே நீங்கள் ரிசீவ் பண்ணி டயர்டாக இருக்கீங்க, உடனே ரிசீவ் பண்ண எனர்ஜி உடனே யூ கேன் ரிசீவ். அது எப்படி ரிசீவ் பண்ண என்னன்றது நம்ம டெக்னிக் வந்து ரியலாக எல்லாருமே நீங்கள் ஆன்லைனில் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரியலாக தகுதி இருக்கிறவங்கள தான் கிரியா கிடைக்கும். அது சாதாரண மனுஷனுக்கு இல்லை, எல்லாருக்குமே எலிஜிபிள் தான். பட் அதை வந்து தேடி வரவன் தான் அந்த ரியல் லைஃப்னால் என்னன்னு தேடி வரவனுக்கு தான் அது வந்து புரியும். லைஃப்னாலே வந்து பிராண சக்தின்னு அர்த்தம். அந்த பிராணனை எவன் ஒருத்தன் ஃபஸ்ட்டு கட்டுப்படுத்துகிறானோ அடுத்து காஸ்மிக் டெக்னிக்ஸ் கிடைக்கும். இப்படி தான் நம்ம வகுத்து வச்சுருக்கிறது. அப்புறம் தான் தேர்ட் ஸ்டெப்பு கிரியாவுடைய தேர்ட் ஸ்டேஜ் வரும். தேர்ட் ஸ்டேஜ்ன்றது இன்னர் ப்ரீத்திங். ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வெளியிலே போகாது உங்களுக்கு. அப்பேற்பட்ட பயிற்சி அது. இப்போது இந்த டெக்னிக்கை தினசரி வாழ்வில் ரஜினிகாந்த் ஐயா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இறைவனை தேடுறதுக்கு தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. முதல் கோல் அதுதான். அதை தாண்டி தான் மீதி எல்லாம். ஓகேங்களா? இது பெனிஃபிட் அப்படின்னு என்னென்னு கேட்பீங்களா? அதுக்காக பெனிஃபிட் வந்து நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு. டெப்த் பெனிஃபிட்னு ஒன்று இருக்குது, பேசிக் பெனிஃபிட்னு ஒன்று இருக்குது. டெப்த் பெனிஃபிட் இறைவனை நோக்கி போகிறவனுக்கு. இறைவனை நோக்கினா கோவில் இல்லை, தனக்குள்ளவே தேடுறது. தான் யாருன்னு 24 மணி நேரமும் அந்த சிந்தனையில் இருந்தால் மட்டும் அப்போ எப்படிங்க வாழ்க்கையை கவனிக்கிறதுனா அதெல்லாம் கவனிக்க முடியும். ரஜினிகாந்த் தான் அதுக்கு பிக் எக்ஸாம்பிள். ஃபிசிக்கலாக யூ வில் பி தேர். உங்களோட டைமென்ஷன் வைஸ் நீங்கள் அங்கே இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வேறு ஒரு டைமென்ஷன் ஓடிட்டுருக்கும். இதெல்லாம் சர்வ சாதாரண விஷயம். இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேங்க. வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம நான்ற ஒரு பார்ட்டை வந்து டோட்டலாகவே இந்த பாடி தான் அதுன்றதை குறிக்கக்கூடாது. நான்றது எதை குறிக்கணுன்றது இருக்குது. ரஜினிகாந்த் நான் அதை செஞ்சேங்க அப்படின்றாலும் நான் ஒரு எதை குறிக்கிறாருன்றதை நம்ம கவனிக்கணும். அது யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு அது கவனிக்க தெரிஞ்சிருக்கு ரஜினிகாந்த் ஐயா கிட்ட. அவர் நான்றது எதை சொல்கிறாருன்னு என்னால் கவனிக்க முடியுது. அது நம்ம கிரியாவுள்ள நம்ம பயணித்தா அது நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிய வரும். அப்படி தான். ஸோ ரஜினிகாந்த் ஐயா வந்துட்டு இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன கிடைக்கும்னா, எனர்ஜி சர்ப்ளஸாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன விஷயத்தில் வேணால் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிகிட்டே போயிடுவீங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக நிம்மதியாகவே இருப்பீங்க எப்பயுமே. அந்த பீஸுன்றது உங்களுக்குள்ளேயே இருக்கும். எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளேயே இயங்கிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ளேயே தான் அது இயங்கும். அவுட் சைடில் போய் அது வந்து வேஸ்ட் ஆகாது. அது உங்களுக்குள்ளேயே சேமித்து வைப்பீங்க. அது உங்களுக்குள்ளே சர்க்குலேட் ஆகும். இந்த காஸ்மிக்கான ரிசீவிங் இருக்குது. அது எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி அந்த டோர்ஸை திறக்கணும், இப்படி தான் அது டெக்னிக்கும் இருக்கும். வெரி பவர்ஃபுல் டெக்னிக் டு பி ஃப்ராங்க். அது வந்து அவ்வளோ சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்காது. வெரி பவர்ஃபுல். அதை செய்ய 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 எனர்ஜி ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ எடுத்த உடனே எல்லாமே வந்துடாது. எல்லாமே எனக்கு தெரிஞ்சது தான். எல்லாருக்கும் எது நல்லது எது கெட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் எடுத்த உடனே இந்த ஒரு விஷயம் கிடைக்காது. பயிற்சி பண்ணிக்கிட்டே போகும்போது ஒரு நிலையில் கரண்ட் ஆகப்பட்டது அதிகமாக பாடியில் கன்சியூம் ஆகும். இதுக்கு நான்வெஜ் வேணும். இந்த மாதிரி தவிர்க்க வேண்டிய உணவுகளும் இருக்குது நிறைய. இதெல்லாமே தவிர்த்துக்கிட்டு உங்களுடைய தினசரி லைஃப்பில் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் யூ வில் பி த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பர்சன். எனர்ஜி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி வெரி ஆக்டிவ். ரொம்ப பேச மாட்டீங்க. அதாவது எனர்ஜி இருக்குன்னா ரொம்ப ஹைப்பராக டான்ஸ் ஆடிடுறோம் அப்படி இல்லை. எனர்ஜி இருந்தால் யூ வில் பி வெரி ஆக்டிவ். நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க லைஃப்பில். எல்லா பார்ட் ஆஃப் லைஃப்பையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிகிட்டே வருவீங்க ஹாப்பியாக. ஸோ இதை சொல்லி தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். ரஜினிகாந்த் ஐயோடைய மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் இதுதான். பெனிஃபிட்ஸ்னால் இதுதான் மெயின் பெனிஃபிட். இதை விட வேறு என்ன பெனிஃபிட் வேணும் உங்களுக்கு? அது பண்ணால் அது கிடச்சிருமா எஸ், அது தானாகவே வரும். உங்களுக்கு வந்து ஒரு கான்ஷியஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, வாட் யூ திங்க் யூ பிகம், எது நீங்கள் நினைவு வச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதோட இந்த காஸ்மிக் இணையும் போது. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே எனக்கு இந்த விஷயம் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறது. இறைவன் இது கொடுத்தா இந்த விஷயம் இருந்தால் நல்லாயிருக்குமே, வந்தால் வருது இல்லைண்டா இல்லை. அப்படி அந்த நினைவு எவ்வளோ ஒரு கிராட்டிடியூடாக இருக்குது பாருங்கள். அந்த நினைவு இறைவனுக்கு ரொம்ப கிராட்டிடியூட் கொடுக்குறோம். இறைவன் நீ கொடுத்தா ஓகே, இல்லைன்னா இல்லை. ஒரு நினைவு வந்தது அவ்வளோதான். அப்படி இறைவன்ட்டு எப்படி உறவாடணுன்றது இருக்குது. உங்கள் ஆத்மா தான் இறைவன். அது எப்படி உறவாடணும் அது கூட. ஏன்னா உங்களுக்குள்ளே வாழ்கிறது அதுதானே 24 மணி நேரம். அதனால தான் செல்ஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்பவே பவர்ஃபுல். செல்ஃபிஷ் கிடையாது, செல்ஃப்ன்றதில் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வரணும். அதை செல்ஃப் ரியலைசேஷன் சொன்னாங்க. உங்களுக்குள்ள உணர்கிற ஒரு விஷயம், அந்த உணர்ச்சியே ஆகப்பட்டது வந்துருச்சு அப்படின்னா ஒரு விஷயத்துலையும்
அது இறைவனை தேடி ஒரு விஷயம் வரணும். அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ இறைவனை தேடுறது தனக்குள்ளே தேடும்போது அந்த ஆத்மாவுக்கு எங்கன்றது அந்த காஸ்மிக் ரூட் அதுக்கு தெரியும். வழி வந்து அந்த காஸ்மிக்கு போகிற வழி அதுக்கு தான் தெரியும் ஆத்மாவுக்கு. அதனால தான் அதைக்கிட்ட கேட்க சொல்கிறாங்க. அதுக்கிட்ட கேட்குறது எப்படின்னா இப்படியே கண்ணு மூடிட்டு கேட்டாலாம் தெரியாது. அதுக்கு வெரி பர்டிகுலர் டெக்னிக்ஸ் இருக்குது. அதுதான் யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் கிருஷ்ணர்லேருந்து, இயேசுநாதர்லேருந்து, பாபாஜிலேருந்து, பரமம் சிவகானந்தர்லேருந்து, லஹரி மாஷை, ஷிரடி சாய்பாபா, பெரிய பெரிய மகான்கள் வந்து பயிற்சி பண்ணி இதை மக்களுக்கு சொல்லிட்டு தான் போனாங்க. இதை வந்து உணர்ந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை சேஞ்ச் ஆகிடும்.